நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உங்க கனவு நோக்கி ஓடினாலும் இது வரைக்கும் ஒரு சின்ன ரிசல்ட் கூட பார்க்கலையா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 4ல இன்னைக்கு டே 26. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு அரசர் அரண்மனையோட தோட்டக்காரனை கூப்பிட்டு மற்ற நாட்டு அரசர்கள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம அரண்மனைக்கு முன்னாடி நல்ல பிரம்மாண்டமான மரங்களை வளர்த்து காட்டு நாணிடுறாரு. இதை கேட்டு அந்த தோட்டக்காரனும் அரண்மனைக்கு முன்னாடி நிறைய புது விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறான். தினமும் கரெக்டா தண்ணி ஊத்தி பத்திரமாவும் பாத்துக்கிறான். நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. ஒரு சின்ன செடி கூட அரண்மனை வாசல்ல முளைக்கல. அரசரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பாக்குறாரு. பட் ஒரு வருஷம் கழிச்சும் ஒரு சின்ன செடி கூட விளைஞ்ச பாடு இல்ல. உடனே அரசர் தோட்டக்கார மேல கோபப்பட்டு சில தண்டனைகளை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் போர் வீரர்கள் எல்லாம் இவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. பட் என்ன நடந்தாலும் அந்த விதைகளுக்கு தண்ணி ஊத்துறது மட்டும் தோட்டக்காரன் நிப்பாட்டவே இல்லை. ஃபைனலா 5 வருஷத்துக்கு அப்புறம் அரண்மனைக்கு முன்னாடி சின்ன சின்ன செடிகள் முளைக்க ஆரம்பிக்குது. அடுத்த 6 வாரத்துல ஒவ்வொன்றும் 100 அடி மரமா அரண்மனைக்கு முன்னாடி வளர்ந்து நின்றுச்சு. அரசரும் சந்தோஷத்துல அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு கடந்த 5 வருஷமா வளராத மரம் எப்படி 6 வாரத்துல இவ்வளவு பெருசா வளர்த்துன்னு கேட்க பதிலுக்கு அந்த தோட்டக்காரன் சொன்னது என்ன தெரியுமா? அரசரே, இதுதான் மூங்கில் மரம். கடந்த 5 வருஷமா இதோட வளர்ச்சி நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. ஆனா இத்தனை வருஷமா பூமிக்குள்ள ஆழமா தன்னுடைய வேர்களை வலுப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதான் அடுத்த 6 வாரத்துல 100 அடி மரமா வளர்ந்து நிக்குதுன்னு சொன்னாரா. இந்த கதையில வந்து மாதிரிதாங்க டே டு டே லைஃப்ல நம்மளும் நம்ம கனவுகளை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியலன்றதுனால அங்க ஒண்ணுமே நடக்கலன்னு ஆயிடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய வளர்ச்சியே சத்தம் இல்லாத இடத்துல தான் நடக்குமா. சோ என்னாலலாம் முடியாது, பின்வாங்கிடலாம்லாம் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க இன்னும் தோக்கல, ஜஸ்ட் உங்களுடைய வேர்களை வலுப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீங்களும் அந்த மூங்கில் மரம் மாதிரி பெரிய உயரத்துக்கு போவீங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.